கிளிய கத்துறியா சத்தமும் இல்ல ஒண்ணும் இல்ல எதுவும் இல்லையா எதுவுமே இல்லையா எதுவும் இல்ல சத்தமும் லேச கிடைச்சியா நான் அந்த நிமிஷத்துல கூப்பிட்டுட்டேன் நான் நடந்து போயிருக்கேன் மாசம் 30 தொடர்ந்து நாடகம் இருக்குன்னு என்னால பாடவும் இல்ல பேசவும் பண்ண முடியல நீ என்ன பண்ற வாலிமா ஏத்தேன்னு சொன்னேன் வேற சொல்லையா அதுக்கு அவர் சொன்னாரு தம்பி இதுக்கு மேல ஏத்தணும்னா அம்புடு சாமனை கொண்டு வந்த வரலாண்டா ஏத்தனு இதுக்கு மேல ஏத்தவே இல்லைன்னு சொல்லிட்டாரியா நான் சொன்னேன் அண்ணே அது கரண்ட் ஒத்தமா இருக்கும்னு சரி என்ன நேரா போயிட்டு போஸ்ட் மரத்துல ஏறி கரண்ட் போது லைன் கம்பி போதா இல்லையா அதுல போய் கொக்கப்பட்டு வாயா கரண்ட் புல்லா கிடக்குன்னு சொல்லி அனுப்புனையா இவர் என்னன்னா நேரம் இங்க அவர் சொன்னா தம்பி நானே புதுசுரா ஊருக்கு புதுசுரா தம்பி எனக்கு எதுவுமே தெரியாதா நான் என்ன புதுசா மைண்ட் வாங்கிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது தம்பி ஆனா என்கிட்ட ஒருத்தர் வேலையை செஞ்சிருக்கேன் அவனை கூப்பிட்டு சொன்ன தம்பின்னு சொன்னாரியா நான் என்ன நினைச்சு அதை செய்யணும்னு சொல்லி அனுப்புனையா இவர் என்ன பண்ணாரு நல்ல ஓரளவு முறுக்கி எடுத்து அந்த பையில கூப்பிட்டு அழகா கொட்டி மாதிரி வளைச்சவன் கையில கொடுத்து இதை கொண்டு கரண்ட் கம்பில போட்டு வரதுல அனுப்பிட்டாரியா தக்காளி என்ன பண்ண அந்த கொக்கிய வாங்கிட்டு நிறைய போதையா சரியான நல்ல போத என்ன அந்த கொக்கிய வாங்கிட்டு ரோட்டை அளக்குறாப்பா அங்கிட்டு அளந்து ஒரு வழியா போஸ்ட் மரத்துல போயிட்டு கொக்கிய போட்டு வந்தாயா சரி கொக்கிய போட்டு வந்தா இந்த லேசகா கரண்ட் பாத்தியா அந்த கரண்ட் சுத்தராவல்லையா கப்பு சுப்புன்னு ஆஃப் பண்ணி போட்டு மாதிரி கிடக்கியா நான் கத்தி போய் தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன பேசுற கூப்பிட்டு அன்னைக்கு கூப்பிட்டு அன்னைக்கு என்ன இந்த முதல் லேச கேட்டுச்சு இப்ப சுத்தர கேட்கலையே நீ போய் முதல்ல போய் பாத்துட்டு அனுப்புனையா இவர் என்ன நேரம் இங்க போனவரு லைட் போயிட்டு போஸ்ட் மரத்துல போய் லைட் வச்சு பாக்குறாரியா அத பார்த்தோன்னு அந்த ஆளுக்கு ஈரக்கொலை ஆடி போச்சியா என்ன நடந்துச்சு அப்படி எங்க கூட நான் இங்க போனேன்ல நேரம் இங்க இருந்து போனவன் போய் போஸ்ட் மரத்துல ஏறி கரண்ட் கம்பில போய் கொக்கிய போட இல்லாம எவனா ஒருத்த போஸ்ட் மரத்துல இருந்து அவன் வீட்டுக்கு துணி காய போட கொடி கம்பி கட்டி போடுறாயா தக்காளி இங்க இருந்து போனவன் போதையில போனவன் கரண்ட் கம்பில போட இல்லாம போய் துணி காய போற கொடி கம்பி ஒண்ணா போட்டாங்களே அதுல போய் கொக்கிய போடுவாங்க போட்ட போதைக்கு அதான் கம்பி மாதிரி தெரிஞ்சு ஆமா அப்புறம் என்ன கரண்ட் மசல்ல வரும் ஆனா நூனியா நாட்டுல எந்த விலைக்குனாலும் போங்கயா நம்ம ஊர்ல அந்த பிரச்சனை வராது இல்ல இன்னைக்கு ஜெனரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்குல்ல உண்மையில அருமையான மைக் சரியா எங்க அண்ணே சட்டவேல் ஆடியன்ஸ்னால எந்த ஒரு குறைமை சொல்ல முடியாதியா அதாவது ஊர்ல எத்தனையோ வேலை இருக்கியா நம்ம தமிழ்நாட்டுல இல்லாத வேலையா இல்லையா அவ்வளவு வேலை இருக்கியா ஆனா மரியாதை இல்லாத வேலைன்னா ஒரு வேலை தாயா மரியாதை இல்லாத ஆமா அந்த வேலைக்கு மட்டும் யாரும் போக கூடாதுயா என்னப்பா அப்படி ஏன்னு கேட்டா இந்த ஊர்ல போட்டு தர்றாங்கல்ல வாரக்குழு மாசக்குழு பணம் கொடுத்துட்டு ஆமா அந்த வேலைக்கு வந்து போக கூடாது வசூல் பண்றதுக்கா ஆமா அந்த வேலைக்கு என்னப்பா அதுல அப்படி மரியாதை இல்லாத வேலை அது ஒண்ணுதாயா என்ன புரியுதுன்னா இங்க ஆண்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க எங்க ஆண்கள் கேட்டு பாருங்களேன் அண்ணன் உங்களை இங்க சேர் கூட வந்திருக்காங்க மரியா அவங்கள்ட்ட கேட்டு பாரு அண்ணன் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வாரக்குழு மாசக்குழு பணம் கொடுக்குறாங்கல்ல அவங்க நம்பர் தெரியுமா கேட்டு பாருங்க நம்பர் ஒரு பிள்ளைக்கு தெரியாது வேற என்னை பார்த்து பெண்கள்ட்ட கேட்டு பாருங்க எப்படித்தான் அவங்க நம்பர் எல்லாம் கிடைக்குமே தெரியலையா எவனாவது ஒருத்தர் 50 நேரம் பணம் தான் சொல்லிட்டான்னு வச்சுக்க உடனே போன் அடிச்சிடாது சார் எங்க இருக்கிய சார் அங்க ஊர்ல இருக்க சார் நீங்க 50 நேரம் பணம் தரேன்னு சொன்னீங்களாம்ல நீங்க உடனே கொடுங்க நாங்க மாசம் கட்டி கிழிச்சு ஆராய்ச்சி போட தவறாம கட்டிடுறோம் ஆமா சொல்லிட்டு ரொம்ப பெருமை சொல்லுவாங்கய்யா இதை நம்பிக்கிட்டு நம்மளால புதுக்கோட்டையில புள்ள எடுத்துக்கிட்டு புட்டு புட்டுன்னு வந்து ஊருக்குள்ள வந்து இறங்குவாப்ல இறங்குனா நம்ம ஆளுக்கு மரியாதை பார்க்கணுமே அடியாய் சாரு வந்துட்டாரு சாருக்கு சேர் எடுத்துவாங்கடி சாருக்கு டேபிள் கொண்டாங்கடி சாருக்கு டீ வச்சு அதுவும் ஆலிஸ் போட்டு கலக்கி கொண்டு வாங்கன்னு விருந்து நிறைய நடக்கும்யா லோன் தர ஆபீசருக்கு ஆமா இதெல்லாம் எப்ப பணம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னை பார்த்தா மவராசு 50 நேரம் பணம் கையில கொடுத்து வச்சுக்கே மவராசு 4 மாசம் அருமையா கட்டுவாங்கயா சார் ஆமா சார் இந்த பணம் கொடுப்பாங்கய்யா 5ஆவது மாசம் நம்மள புதுல வந்து ஊருக்குள்ள வந்து இறங்குவாப்புல இறங்குனா ஊர்ல ஒரு புள்ள இருக்காது என்னது ஊர்ல ஒரு புள்ள தெரிச்சு ஓடி வந்தாலும் வந்துருவான்ட்டு என்னது இத கேளியா பணம் வந்துருவான்ட்டு அதுல இந்த குழு தலைவி பத்தியா இருக்கு அந்த மட்டும் மாடிக்குமியா அந்த அம்மா சொல்ல அடியாய் குழுக்கார வந்துட்டாங்க வாங்கடி அப்படின்னு இந்த அம்மா சொல்லுமியா ஒரு அம்மா கூப்பிடுது ஆமா அந்த அம்மா சொல்ல அம்மா சொல்ல அந்த ஜாண்டா குடிக்கியா அதுக்குள்ளே வந்துட்டாங்க ரொம்ப மரியாதை பணம் வாங்கையில சாரு மோருங்கிறது பணத்தை திரும்ப வரையில அதை கிடைக்கு இதை கிடைக்கு சொல்லி எடுக்கும் பொழுது குழு குழுன்னு இருக்குது அது நாடகத்துக்கு போனதில்ல நாடகத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போனையா வீட்டுக்கு போனீங்கன்னா யார் வீட்டுக்கு போன எங்க வீடு போனேன் எங்க வீடு போனையா போய் பார்த்தா எங்க ஊர் ஆளுங்க ஃபுல்லா எங்க வீட்டுல இருக்காங்க எங்க வீட்டுல இருக்காங்க எல்லாருமே அப்படி ஆமாயா கூட்டம் சரியான கூட்டம்யா நான் நினைச்சது கிளவி முடியாம கிடந்த மனுஷி கிளவி தான் போய் சேர்ந்துட்டா போலன்ட்டு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற போய் சேர்ந்து நினைச்சுக்கிட்டு இங்க சோகத்துல போறையா போய் பார்த்தா
எங்க கிளவி நல்லா சேர்ல வெத்தல ஒரு சேர்ல உட்காந்துருக்காயா. அப்புறம் என்ன கூட்டம்? கிளவிக்கு ஒண்ணாகல. எங்க அத்தை புருஷன் மாமியார் இருக்கா பாத்தியா, அந்த ஆளு வீட்டுக்குள்ள படுத்துக்கிறாயா. பார்த்தா வாயெல்லாம் முறையா ஊத்துதியா. என்ன அது வாயில முறை ஊத்துது ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. நமக்கு இப்ப ஊரே அழுகுறா கடந்து ஐயோ போறிய அழுகுறா கடந்துக்கிட்டியா. தேம்ப அழுகுறாங்க எல்லாம். நம்ம எங்க அத்தை கேட்டேன், அத்தை என்னத்த ஆச்சுன்னு கேட்டேன். எங்க அத்தை சொல்லிச்சு, மரமேன ஒண்ணு இல்ல மரமே